நண்பர்களே, இன்று மே மாதம் 13ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 1:45. முக்கியமான பல விடயங்கள் தொடர்பாக இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இதுல சவுதி அரேபியா ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அது தொடர்பான விவரங்கள் தற்பொழுது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அடுத்தது, இஸ்ரேலுக்குள் ஈரானிய உளவு படையினுடைய ஊடுருவல் மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. எப்படி இவர்கள் அதனை செய்தார்கள் என்பது மிக முக்கியமான விஷயம். அடுத்தது, ட்ரம்ப் ஊடகங்கள் மீது மீண்டும் ஏறி பாய்ந்திருக்கிறார். ஊடகங்களை ஏசி திட்டி தீர்த்திருக்கிறார். அது தொடர்பான விவரங்களையும் இன்று பல முக்கியமான தகவல்களோடு நாம் பார்க்க இருக்கின்றோம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். முதல்ல இந்த சவுதி அரேபியாவினுடைய பிரச்சனையை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் நடந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக சவுதி மார்ச் மாத இறுதியில் ஈரான் மீது ரகசிய தாக்குதல்களை நடத்தியதாக ராய்ட்டர்ஸ் இன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த மோதல் ஒரு நேரடி பதட்ட அதிகரிப்பை குறித்த ஒரு மோதலாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து தூதரக தொடர்புகள் கூட பிரச்சனையாக இருந்தன. இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்ட 2 மேற்கத்திய அதிகாரிகள் மற்றும் 2 ஈரானிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி வெளியான ராய்ட்டர்ஸ் அறிக்கையின்படி, ஈரானில் நடந்த பல தாக்குதல்களுக்கு பதிலடியாக சவுதி அரேபியா ஈரான் மீது பல இரகசிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்பதுதான் இந்த செய்தி. இந்த தாக்குதல்கள் மார்ச் மாத இறுதியில் நடத்தப்பட்டதாக மேற்கத்திய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் தெரிவித்திருக்கிறது. ஈரானிய மண்ணில் சவுதி அரேபியா நேரடியாக தாக்குதல் நடத்தியது இதுவே முதல் முறையாக இருக்கிறது. குறிப்பிட்ட இலக்குகளை தங்களால் உறுதிப்படுத்த முடியவில்லை என்றும் ராய்ட்டர்ஸ் சொல்கிறது. மார்ச் மாத இறுதிக்குள் தூதரக தொடர்புகளும் மேலும் பதிலடி கொடுப்போம் என்ற சவுதி அரேபியாவின் அச்சுறுத்தலும் இந்த விஷயத்தை மேற்கோள் காட்டுகின்றன. ஏப்ரல் 7ஆம் தேதி அன்று அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு இந்த முறைசாரா தாக்குதல் நடந்ததாக ராய்ட்டர்ஸ் சொல்கிறது. ராய்ட்டர்ஸின் கருத்துக்கான கோரிக்கைக்கு ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் பதிலளிக்கவில்லை என்றாலும் கூட, தாக்குதல் நடத்தப்பட்டதா என்பது குறித்து சவுதி வெளியுறவு அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி ஒருவரும் நேரடியாக பதிலளிக்கவில்லை என்று ராய்ட்டர்ஸ் சொல்கிறது. இதற்கிடையில் ஈரானின் முக்கிய கார்க் தீவுக்கு அருகே சந்தேகிக்கப்படும் எண்ணெய் கசிவு ஒன்று நடந்திருக்கிறது. ஒரு எண்ணெய் கப்பலால் வெளியேற்றப்பட்ட கழிவு நீரால் இந்த கசிவு ஏற்பட்டிருக்கலாம் என்று ஈரானிய அதிகாரிகள் சொல்கின்றார்கள். ஈரானின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி பகுதியில் ஒரு பெரிய எண்ணெய் கசிவு இருப்பதை செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. இது சுற்றுச்சூழல் கவலைகளையும் எழுப்பியிருக்கிறது. கார்த்தீவு ஈரானுக்கு மிக முக்கியம். கார்த்தீவுக்கு அருகில் உள்ள வளைகுடாவில் சந்தேகிக்கப்படும் எண்ணெய் கசிவு ஈரானிய எண்ணெய் உள்கட்டமைப்பில் ஏற்பட்ட கசிவா அல்லது கப்பல் அசுத்தமான கழிவு நீரை கடலில் வெளியிட்டதால் ஏற்பட்டிருக்கின்ற கசிவா என்பது தொடர்பாக தற்பொழுது ஆராய்ந்து வருகிறார்கள். ஆனால் கப்பல் கழிவு நீரை கடலில் வெளியிட்டதால் தான் இது ஏற்பட்டு இருக்கிறது என்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பின் சினா அன்சாரி தெரிவித்திருக்கின்றார். ஈரானிய ஊடகங்கள் வெளியிட்ட கருத்துக்களில் இந்த மாசுபாடு ஈரான் அல்லாத ஒரு எண்ணெய் கப்பலிலிருந்து வந்ததாக கண்காணிப்பு தரவுகள் குறிப்பிடுவதாக அன்சாரி சொல்கின்றார். அசுத்தமான கழிவு நீர் வெளியேற்றப்பட்டதா இது குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும், ஈரானிய எண்ணெய் வசதிகள் இருந்து எந்த எண்ணெய் கசிவும் பதிவாகவில்லை என்றும் தெரிவிக்கின்றார்கள். அல் ஜசீரா நெட்டினுடைய தகவலின்படி, கார்த்தீவுக்கு அருகில் உள்ள கடற்பரப்பில் பல 10 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் எண்ணெய் கசிவு இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை செயற்கைக்கோள் படங்கள் கண்டறிந்திருக்கின்றன. ஈரானின் முக்கிய கடல்சார் எண்ணெய் ஏற்றுமதி மையமாக இது இருக்கிறது கார்த்தீவில் இவர்கள் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. நாட்டின் எரிசக்தி துறைக்கு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இது இருக்கிறது. கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் கார்த்தீவு ஒரு முக்கிய பங்கு வகிப்பதால் சுற்றியுள்ள கடற்பரப்பில் ஏற்படும் எந்த ஒரு சுற்றுச்சூழல் சம்பவமும் மிக முக்கியமாக இங்கு பார்க்கப்படுகிறது. ஈரானிய அதிகாரிகள் எந்த ஒரு உள்நாட்டு உள்கட்டமைப்பு தோல்வியை மறுத்தாலும், சுதந்திரமான கண்காணிப்பு அறிக்கைகள் அந்த கசிவின் அளவு மற்றும் வளைகுடாவில் உள்ள கடல்வாழ் உயிரினங்கள் மீது ஏற்படுத்தக்கூடிய சூழலியல் தாக்கம் குறித்தும் தற்பொழுது கவலைகளை எழுப்பியிருக்கிறார்கள். அடுத்த விஷயம், ட்ரம்பினுடைய விஷயம். டொனால்டு ட்ரம்ப் ஈரான் மற்றும் அதன் ராணுவ திறன்கள் குறித்து ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன தானே. இதுக்கு ட்ரூத் சோசியல் தளத்தில் ஒரு கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார். ஈரான் வெற்றி பெற்று விட்டது என்று தற்பொழுது ஊடகங்கள், அமெரிக்க ஊடகங்கள், ஈரானிய ஊடகங்கள், சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டு வருவது ட்ரம்புக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் ராணுவ ரீதியாக சிறப்பாக செயல்படுகிறது என்ற கூற்றுக்களை அவர் உண்மையான தேச துரோகம் என்று வர்ணித்தார். என்னன்னா, ட்ரம்ப் வெற்றி பெற்று விட்டார் என்றுதான் எழுத வேணும். யாராவது ஈரான் வெற்றி பெற்று விட்டது என்று எழுதினால் அவர்கள் தேச துரோகம் செய்து விட்டார்கள் என்று வர்ணித்திருக்கிறார். பொய்யானவை மற்றும் அபத்தமானவை என்றும் அவர் சொல்கிறார். ஊடகங்கள் எதிரிக்கு, அதாவது ஈரானுக்கு உடந்தையாகவும் உதவியாகவும் இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்.
இத்தகைய செய்திகள் ஈரானுக்கு இருக்கவே கூடாத ஒரு பொய்யான நம்பிக்கையை அளிக்கின்றன என்று ட்ரம்ப் சொல்கின்றார். மேலும் விமர்சகர்களை நமது நாட்டுக்கு எதிராக, அதாவது அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படுகின்ற அமெரிக்க கோழைகள் என்றும் அவர் என்று திட்டி தீர்த்திருக்கிறார். ஈரான் கடற்படை மற்றும் ராணுவ திறன்கள் அளிக்கப்பட்டு விட்டதாகவும், அதன் கடற்படை தற்பொழுது கடலின் அடியில் உறங்குகிறது, அமுழ்க்கப்பட்டு விட்டதாகவும், அந்த நாட்டில் கடற்படையோ விமானப்படையோ அல்லது வேறு எந்த தொழில்நுட்பமோ எஞ்சவில்லை என்றும் ட்ரம்ப் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் பத்திரிகைகள், பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், ராணுவ விமர்சகர்கள் நம்புகிறார்கள் இல்லை. ஏனெனில் ஈரானுடைய தாக்குதல் அவ்வளவு அழிவை ஏற்படுத்தி இருக்கிறது அமெரிக்க பகுதிக்கு. ஈரானின் தலைவர்கள் இனி இல்லை என்றும், நாட்டை ஒரு பொருளாதார பேரழிவு என்றும் ட்ரம்ப் விவரித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் இப்படி சொல்வது அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. தோல்வி அடைந்தவர்கள், நன்றி கட்டவர்கள் மற்றும் முட்டாள்கள் மட்டுமே அமெரிக்காவை எதிர்க்கிறார்கள் என்று கடுமையாக இன்று திட்டி தீர்த்திருக்கிறார் ட்ரம்ப். அடுத்த விஷயம், நான் ஏற்கனவே தலையங்கத்தில் போட்ட விஷயம், இஸ்ரேலியர்களுக்கு ஈரான் ஹீப்ரு மொழி குறுஞ்செய்திகளை அனுப்பியதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் சொல்கின்றார்கள். உளவு தகவல்கள் மூலம் முக்கியமாக அவர்கள் உள் நுழைந்திருக்கின்றார்கள் என்று ராணுவ விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்ப இஸ்ரேலியர்களுக்கு ஈரான் என்ன செய்திருக்கிறா, ஹீப்ரு மொழியில டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பியிருக்கிறது. அந்த செய்திகள் இணைய இணைப்புகள் மூலம் முக்கியமான தளங்களில் உள்ள தகவல்களை பகிருமாறு பயனர்களை அழைத்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவே ஈரானுடைய உளவு பிரிவு இஸ்ரேலினுடைய இணைய தளத்துக்குள் நுழைந்திருக்கிறதா என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய கேள்வி. இஸ்ரேலின் இணைய இயக்குநரகம் இந்த நடவடிக்கையை பீதியை பரப்புவதையும் உளவு தகவல்களை சேகரிப்பதையும் நோக்கமாக கொண்டது என்று தெரிவித்திருக்கிறது. ஆகவே உளவு தகவல்களை சேகரிப்பதை நோக்கமாக கொண்ட ஈரானிய உளவாளிகள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் என்பதுதான் இது வெளிப்படையான ஒரு விஷயம். இஸ்ரேலிய அதிகாரிகளின் கூற்றுப்படி ஈரான் நேற்றிரவு இஸ்ரேலிய கைபேசி பயனாளர்களுக்கு பெருமளவில் குறுஞ்செய்திகளை அனுப்பியிருக்கிறது ஹீப்ரு மொழியில். ஈரானிய உளவுத்துறை சேவைகளோடு ஒத்துழைக்குமாறும் அது வலியுறுத்தி இருக்கிறது. தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்ட தகவலின்படி ஹீப்ரு மொழி செய்திகள் வெளிநாடுகளில் உள்ள ஈரானிய தூதரகங்களை தொடர்பு கொள்ளுமாறும் அல்லது ஈரானிய இணைய செயல்பாட்டாளர்களோடு இணையத்தில் தொடர்பு கொள்ளுமாறும் பயனாளர்களை ஊக்குவித்ததாக தெரிகிறது. இஸ்ரேலுக்குள் உள்ள முக்கியமான இடங்களை குறிக்க பயனாளர்கள் பயன்படுத்தக்கூடிய வரைபடங்களுக்கான இணைப்புகளும் அந்த செய்திகளில் இருந்தன. அவர்கள் இன்டர்நெட்டுக்குள்ள ஊடுருவி உளவு தகவல்களை எடுத்ததோடு மட்டுமல்லாமல் முக்கியமான இடங்களை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். இந்த இடங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகும். இனி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் இந்த இடங்கள் நிச்சயமாக தாக்குதலுக்கு உள்ளாகும் என்று ஈரான் உளவு பிரிவு இஸ்ரேலுக்குள் ஊடுருவி இந்த விஷயங்களை பரப்பி இருக்கிறது. தேசிய இணைய இயக்குநரகம் சொல்கிறது, இந்த நடவடிக்கை மக்கள் மத்தியிலே அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அச்சத்தின் மூலம் பொதுமக்களை பயப்படுத்தி இருக்கிறது. இந்த முயற்சி மிக முக்கியமான முயற்சி என்று விவரித்திருக்கிறது. இப்ப இணைப்புகளை அவர்கள் சொடுக்கினால், ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அதை சொடுக்கினால் செய்திகளுக்கு பதிலளிக்கவோ அல்லது அவற்றை அனுப்பவோ வேண்டாம் என்று இஸ்ரேல் அதிகாரிகள் எச்சரித்திருக்கிறார்கள். விரைவில் இரவு வானில் நட்சத்திரங்கள் அல்லாத நட்சத்திரங்களை காண்பீர்கள், விரைவில் இரவு வானில் சூரியனை காண்பீர்கள் என்று நாங்கள் உங்களுக்கு உறுதி அளிக்கிறோம் என்று அந்த செய்திகள் வருகிறது. அதாவது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று ஈரான் உளவு பிரிவு ஊடுருவி இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேல் மீதான ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களை அது குறிப்பிடுகிறது. இப்ப இஸ்ரேலில் உள்ள தொலைபேசிகள் ஹேக் செய்யப்பட்டதை அந்த செய்திகள் சொல்கின்றன என்று அதிகாரிகள் சொல்கின்றார்கள். சில குறுஞ்செய்தி அமைப்புகளிடமிருந்து வந்த விஷயங்கள் இப்பொழுது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இஸ்ரேலுக்குள் உளவு தகவல் சேகரிக்கும் நடவடிக்கைகளுக்காக இஸ்ரேலியர்களை ஆட்சேர்ப்பு செய்ய ஈரானிய உளவுத்துறை முயற்சிப்பதாக ஏற்கனவே இஸ்ரேல் குற்றம் சாட்டியது. மற்றும் ஒரு செய்தியில், ஈரானிய இஸ்லாமிய குடியரசு உங்களை உளவு தகவல்களில் ஒத்துழைக்க அழைக்கிறது என்றும் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கிறது. உங்கள் எதிர்காலத்தை இப்பொழுதே உருவாக்குங்கள் என்றும் அந்த டெக்ஸ்ட் மெசேஜில் சொல்லப்பட்டிருக்கிறது. செக் பாயிண்ட் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி நிறுவனத்தைச் சேர்ந்த கில் மெஸ்ஸிங் சொல்றார், சில இணைப்புகள் பயனர்களை ஆன்லைன் வரைபடங்களை போட்டு சொன்னதாகவும் இஸ்ரேலுக்குள் உள்ள இடங்களை குறிக்க முடியும், தாக்க முடியும் என்று இஸ்ரேலிய ஊடகங்களிடம் தெரிவித்ததாகவும் அந்த செய்தி வருகிறது. ஹீப்ரு அறிக்கைகளின்படி ஈரானுடன் தொடர்புடைய ஆன்லைன் முகவர்களுடன் ஒத்துழைத்ததாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டின் பேரில் சமீபத்திய காலங்களில் பல இஸ்ரேலியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது, ட்ரம்ப் மீது கடந்த முறை தாக்குதல் நடத்த முயற்சி செய்யப்பட்டது இரவு விருந்தில் அல்லவா, அது ட்ரம்ப் திட்டமிட்டு செய்த ஒரு செயல் என்று தற்பொழுது கருத்து கணிப்புகள் வந்திருக்கின்றன. அது தொடர்பாக பார்ப்போம். நியூஸ்கட் மற்றும் யூகோ இணைந்து நடத்திய சமீபத்திய கருத்து கணிப்பு கடந்த
கணக்கெடுப்பு கடந்த ஏப்ரல் மாத இறுதியில் வெள்ளை மாளிகை செய்தியாளர் சங்கத்தின் WSCA இரவு விருந்தில் நடந்த சம்பவம் குறித்து பொதுமக்களின் சந்தேகத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. மே 11, 2026 அன்று வெளியிடப்பட்ட இந்த கருத்து கணிப்பிலே ஏறக்குறைய 4 அமெரிக்கர்களில் ஒருவர் என்ன சொல்கிறார் என்றால், அதாவது 24% பேர் சொல்கின்றார்கள் அந்த நிகழ்வில் ஏப்ரல் 25 அன்று நடந்த துப்பாக்கிச்சூடு திட்டமிடப்பட்டு அரங்கேற்றப்பட்டது என்று நம்புவதாக தெரிய வந்துள்ளது. ஏனென்றால் மக்கள் மத்தியில் அனுதாபத்தை தேடுவதற்காக ட்ரம்பினுடைய உளவு பிரிவுதான் இதை செய்திருக்கிறது என்று 24% பேர் நம்புகிறார்கள். இந்த சம்பவம் ஏப்ரல் 25, 2026 அன்று வாஷிங்டன் டிசியில் உள்ள வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் நடந்தது. கலிபோர்னியாவின் டொரன்ஸை சேர்ந்த 31 வயதான சந்தேக நபரான கோல் தாமஸ் அலன் ஒரு ஷாட்கன் கைத்துப்பாக்கி மற்றும் கத்திகளோடு ஆயுதம் ஏந்தி பாதுகாப்பு சோதனை சாவடிக்குள் திடீரென்று நுழைந்தார். அவர் ஒரு ரகசிய சேவை அதிகாரியை நோக்கி சுட்டார். குண்டு துளைக்காத கவசோடை அணிந்திருந்த அந்த அதிகாரி மீது குண்டு பாய்ந்த போதிலும் அவருக்கு காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவருடைய மனைவி மெலனியா ட்ரம்ப், துணை அதிபர் ஜேடி வான்ஸ் மற்றும் பிற அதிகாரிகள் விருந்து மண்டபத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டார்கள். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அலன் கைது செய்யப்பட்டார். மேலும் இந்த நிகழ்வை ஜனாதிபதி மற்றும் நிர்வாக அதிகாரிகளை இலக்காக கொண்ட ஒரு படுகொலை முயற்சி என்று அதிகாரிகள் விவரித்தார்கள். அலன் மீது ஜனாதிபதியை கொல்ல முயன்றது உட்பட பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. அவர் நீதிமன்றத்தில் தனது குற்றத்தை மறுத்திருக்கிறார். ஜூன் 29, 2026 அன்று அவர் மீண்டும் ஆஜராக இருக்கிறார். தாக்குதலுக்கு முன்னர் சந்தேக நபரால் அனுப்பப்பட்ட ஒரு அறிக்கை மற்றும் மோதலின் காணொலி காட்சிகள் உள்ளிட்ட ஆதாரங்களை அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். ஆனால் நியூஸ் கார்ட் மற்றும் யூகோ கருத்து கணிப்பு ஏப்ரல் 28 முதல் மே 4, 2026 வரை 1000 அமெரிக்க பெரியவர்களிடம் நடத்தப்பட்டது. இது ஒரு தெளிவான கட்சி பிளவை வெளிப்படுத்தியது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஏறக்குறைய 3/4 ஜனநாயக கட்சி பதில் அளிப்பாளர்கள் இந்த சம்பவம் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டது, அதாவது ட்ரம்ப் தன் மீது அனுதாபம் தேடுவதற்காக அரங்கேற்றப்பட்டது என்று நம்புவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே சமயம் குடியரசுக் கட்சியினரில் 8 மட்டுமே அவ்வாறு நம்புகின்றார்கள். 18 முதல் 29 வயதுக்குட்பட்ட இளம் வயதினரும் வயதான பதிலளிப்பாளர்களை விட சந்தேகத்தை வெளிப்படுத்த அதிக வாய்ப்பு இருக்கிறது. மொத்தத்தில் 45% பேர் இந்த முயற்சியை உண்மையானது என்று சொல்கின்றார்கள். 32% பேர் உறுதியற்ற நிலையில் இருந்தார்கள். ஆனால் இவற்றில் ஜூலை 2024 பென்சில்வேனியாவின் பட்லரில் நடந்த பேரணி துப்பாக்கிச் சூடும், செப்டம்பர் 2024 புளோரிடா கோல்ஃப் மைதானத்தில் நடந்த சம்பவமும் அடங்கும். ஆகவே இந்த நிலைமையில் இது ட்ரம்ப் தன் மீது அனுதாபம் தேடுவதற்கான ஒரு நடவடிக்கை என்றே இப்பொழுது கருத்து கணிப்பாளர்கள் சொல்கிறார்கள். அடுத்த விஷயம் என்னன்னா, ஈரான் பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக அமெரிக்கர்களுடைய நிதி நிலைமை தனது சிந்தனையில் ஒரு காரணியாகவே இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அதாவது அமெரிக்காவுடைய நிதி நிலைமையை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஈரானுக்கு தாக்குதல் நடத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். வெள்ளை மாளிகைக்கு வெளியே ஒரு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப், ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுப்பது மட்டுமே தனது நோக்கம் என்றும், ஈரானை பற்றி பேசும் பொழுது அவர்களுக்கு அணு ஆயுதம் இருக்கக்கூடாது, நான் அமெரிக்கர்களுடைய நிதி நிலைமையை பற்றி யோசிக்கவே மாட்டேன், யாரை பற்றியும் சிந்திக்க மாட்டேன், ஈரான் அணு ஆயுதத்தை தேடுவதாக இருக்கக்கூடாது என்பதுதான் தன்னுடைய நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றார், என்ன உலகமே பிறண்டு போனாலும் கூட ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்ற விஷயத்தை அவர் வெளிப்படையாக குறிப்பிடுகின்றார். இதுதான் இங்க உள்ள விஷயம். என்னன்னா, உலகத்தை பற்றி கவலைப்படாமல் முழுமையாக ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும், இஸ்ரேலுடைய நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றே ட்ரம்ப் தற்பொழுது துடித்துக் கொண்டிருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக்க நன்றி நண்பர்கள்.